இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம கடையை திறக்க போறோம்ல, அத திறக்க விடாம பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? என்ன ஆச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் ஏமா இப்படி திடீர்னு கேக்குறீங்க? சும்மா சொல்ல. கடைய திறக்க விடாம பண்ணணும்னா பாம்பு வைக்கணும். இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. கடை ஊருக்கு சென்டர்ல இருக்கு. கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும் அவங்களுக்கு தெரியும். வேற என்ன? கார்பரேஷன்ல இருந்து இந்த கடை இங்க நடத்துறதுக்கு லீகலி பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் இருக்காது. லீகலி நம்ம கிட்ட எல்லா பெர்மிஷனும் இருக்கும்னு தெரியும். வேற ஏதாவது ரீசன்? இல்ல, கடவாசல்ல போராட்டம், மறியல், தீ வைக்கிறது, இது ஏதாவது? கண்டிப்பா இதெல்லாம் இருக்காது. ஏய், நிறுத்து 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 நிறுத்துடா. நிறுத்துடா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. நிறுத்துடா. இறங்குடா. இறங்குடான்னு சொல்லிட்டு இருக்க, உட்கார்ந்துட்டு இருக்க. இறங்குடா. ஏய், வண்டி ஓட்டி கீழ இறங்குடா. ஏய், வாடா. வா. ஹலோ, யாருங்க நீங்க? எம்எல்ஏ கேக்குறீங்க? அம்மனுக்கு பூஜை பண்ண. இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. இந்த அம்மன் சிலையை நான் கோயிலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். நான் இதை பத்திரமா கொண்டு போய் ஒப்படைச்சாகணும். என்ன பிரச்சனை பண்ணீங்க, அப்புறம் நான் போலீஸை கூப்பிட்டுருவேன். போலீஸ்கா? இங்க பாருடா, சார் மிரட்டுறாரு. டேய், எங்க கிட்டயே போலீஸ்னு பூச்சாட்டி கட்டுறியா? நாங்க பக்கத்துல ஸ்டேஷனா? நாங்க பக்கத்துல போலீஸா? என்னடா பயமுறுத்துறீங்க? அவனை புடிச்சு என்ன பண்றீங்க? பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. வழி மறிக்காதீங்க, போங்க. போங்க. போடுறோம். ஏய், அந்த பக்கம் எடுத்து போய் போடுங்கடா. யோ, இருங்கய்யா, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஏய், புடுங்கடா. ஏய், போடு. 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 அடி. நீங்க சொன்ன மாதிரியே டிரைவர் அடிச்சு போட்டு அம்மன் சிலையை தூக்கிட்டோம். சிலை நம்ம கிட்ட தான் இருக்கு மேடம். சிலைய நான் சொன்ன குளத்துல தூக்கி வீசிட்டு வந்துருங்க. அப்புறம் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகே மேடம். டேய், வண்டி ஏறா. சரிண்ணே, வாங்கடா. அண்ணாமலத்த, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினீங்கல்ல, நாளைக்கு மொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிக்க போறீங்க. எல்லாரும் என்கிட்ட வந்து கெஞ்ச போறீங்க. கல்யாண ஜோடி எல்லாம் வந்துட்டாங்களா? எஸ் சார், இன்னும் 2 ஜோடி வந்துட்டு இருக்காங்க சார். அவங்கள சீக்கிரமா வர சொல்லுங்க. ஓகே சார். பூஜைக்கு எல்லாம் சரியா இருக்கா? எதுவும் மிஸ் ஆகல இல்ல? நோ சார், எல்லாமே கரெக்டா இருக்கு சார். மற்ற எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கட்டும். டைமுக்கு பூஜை நடக்கணும். ஓகே சார். என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க? வீட்ல யாரும் வரலையா? அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. இங்க நிறைய வேலை இருக்கும்ல. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் தானே முன்னாடி வந்து நின்னு செய்யணும். அதனாலதான். சரி, வாங்க. என்ன லக்ஸ், எல்லாம் ஓகேவா? சார், என்னாச்சு லக்ஸ்? ஏன் பதட்டமா இருக்கீங்க? அம்மன் சிலை இன்னும் வரல சார். என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நேற்று நைட்டே அம்மன் சிலை எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இந்நேரத்துக்கு கண்டிப்பா வந்திருக்கணுமே. அதான் தெரியல தம்பி. வாங்க, நீங்களே வந்து பாருங்க. வாங்க வாங்க. இருங்க, நான் டிரைவருக்கு கால் பண்றேன். என்னாச்சுங்க?
டிரைவரோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நைட்டே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. இப்ப வரைக்கும் வரல. வழியில என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மேம் இப்போ என்ன மேம் பண்றது? சொல்லு வருண், எங்க இருக்கீங்க? கடைக்கு போயிட்டீங்களா? அம்மா, அம்மன் சிலை இன்னும் வரலம்மா. என்ன என்ன சொல்ற? ஆமாம்மா, நைட்டு சிலை எடுத்துட்டு கிளம்பினவங்க இன்னும் வரல. டிரைவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, எனக்கே என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலம்மா. ஹலோ அம்மா. அண்ணாமலை, என்ன இவ இவ்வளவு வேகமா போறா? அதுவும் தனியா வேற போறா. ஏதாவது பிரச்சனையா? நம்மள பழி வாங்கணும்னு நினைக்கிற யாரோ தான் இத பண்ணிருப்பாங்க. முதல்ல நம்ம எதிரிங்க யார் யாருன்னு யோசி. தண்டபாணி, அந்த ராஜஸ்தான் சேட்டு, அதுக்கப்புறம் அம்மா, நம்ம பிசினஸுக்கு போட்டியா கடை வச்சிருக்காங்களே ஆறுமுகம் சில்க்ஸ், அப்புறம் அந்த யமுனா சில்க்ஸ், அவங்களா இருக்குமோ? அவங்களா இருக்க வாய்ப்பே இல்ல. அவங்க இப்ப நம்ம லைன்லயே இல்ல. பிசினஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த சேட்டும் முதல்ல நம்ம கிட்ட முறைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் நாம யாரு என்னன்னு தெரிஞ்சு இப்போ நம்ம நண்பர் ஆயிட்டாரு. சொல்ல போனா இந்த கடைய அவர்தான் நமக்காக பேசி கொடுத்தாரு. அம்மா, அப்போ அந்த தண்டபாணி வேலையா இருக்குமோ? இல்ல, தண்டபாணியும் அவன் மகனும் இப்போ ஜெயில இருக்காங்க. சோ அவங்களும் இல்ல. தொழில் ரீதியா இவங்களை விட பெரிய எதிரி நமக்கு யாரும் இல்ல. வேற யாருதாம்மா பண்ணிருப்பா? பர்சனலா நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரணும், நாம அசிங்கப்படணும்னு ஆசைப்படுற யாரோ தான் இத பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் யாருன்னு பார்க்கணும்.